முதல்ல ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆடியோ லான்ச்சு, வரிசையாக ஒவ்வொன்றா செய்கிறப்ப ஒரு 10 நாள் 15 நாள் கேப் கொடுத்து போகிறப்ப கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறப்போ கரெக்டாக வந்து நிற்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முதலில் வர கூலிங்கிற பேர் வந்து சென்டிமெண்ட்டாக சரியில்லை. ஆமாம், கூலி படம் வந்து அமிதாப் பச்சன் நடிக்கிறப்ப தான் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. கூலி படத்தை சரத்குமார் தமிழ் படத்தில் நடிக்கிறப்ப தான் அவர் பெருசு அவர் ஒரு ஆக்சிடென்ட், அதே மாதிரி ரஜினிக்கு நடந்துருச்சு அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப சும்மா நடந்து வர்றதுக்கு அனிருத் மியூசிக்கோடு நடந்து வர்றதுக்கு எப்படி இருக்குது, அது அந்த ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணி விட்டுறோம்ல அவங்களுக்கு. அது வந்து இந்த படத்தில் ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொஃபைலில் ஒரு சன்செட்டில் திரும்பி நிற்பார். அந்த ஒரு இது வந்து பயங்கர ஃபேமஸ். அதில் அவர் பேரும் சூர்யா. ஆமாம், அந்த சூர்யா பின்னாடி அந்த சூரியன் வந்து உதயமாகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி பெரிய டெக்னாலஜிலாம் இல்லாத காலங்களில் எடுக்கப்பட்ட ஃபிலிமில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டில். அது வந்து பயங்கர ஃபேமஸான ஸ்டில்லு. அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். பாலையா பண்ணுற சேட்டைலாம் சமீபத்தில் பார்த்தீங்களா வீடியோ? வாட்டர் பாட்டிலில் வாய் எடுக்காமல் குடிக்கிறாரு, முட்டாயை தூக்கி போட்டு சாப்பிட்றாரு, பிஸ்கட்டை இந்த பக்கம் போட்டு சாப்பிட்றாரு, மேடையிலே எல்லாமே. மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அடுத்ததாக பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற திரைப்படம் வந்து கூலி திரைப்படம் தான். கூலி திரைப்படத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. எடிட்டிங் வெர்ஷன்லாம் வந்துருச்சு. ஒரு ப்ரொமோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெய்லர் ரெடியாக இருக்குது, சிங்கிள் ரெடியாக இருக்குன்றாங்க. எதுக்காக வந்து கிட்டத்தட்ட நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எதையும் வெளில விடாமல் இருக்காங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும், லோகேஷ் கனராஜ் டைரக்ட் பண்ணி, சன் பிக்சர்ஸ், அனிருத் மியூசிக், இந்த படத்துக்கு ஒன்மேல் ஒன்றா வந்து எதிர்பார்ப்புகளை கூட்டி கொண்டு போன படம் கூலி. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். அமீர் கான், அர்ஜுனான், பெரிய ஸ்டார் காஸ்ட்டோட இந்த படம் உருவாயிருக்கு. ஆல்மோஸ்ட் படம் எல்லாம் முடிஞ்சு ரஃப் கட் பார்த்துட்டு முதலில் இந்த படத்துக்கு வந்து ஃபயர் விட்டது வந்து அனிருத் தான். ரீ ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடி முழு படத்தையும் பார்த்துட்டு ஃபயர் விட்டார். அதுக்கு பிறகு படத்தினுடைய ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. படம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க, டப்பிங் பேசி முடிச்சு, ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. என்ன நினைக்கிறாங்க சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும், கரெக்டாக வந்து படம் ரிலீஸ் ஆகிற டேட்லேருந்து ஒரு 40 நாள் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம்னா தேவையில்லையே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இந்த மாதம் ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம். சிங்கிளா, அது ப்ரோமோ சாங்கா அப்படிங்கிறது தெரியல. அது அனிருத்தும் டி ராஜேந்திரும் அவங்களே ஸ்க்ரீனில் வந்து டான்ஸ் ஆடி அவங்களே பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. அதை ஸ்பெஷலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் இருக்கா இல்லை ப்ரோமோ சாங்காங்கிறது தெரியல. அதை நம்ம முடிவு பண்ணல அது என்னங்கிறது. ஆனால் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சன் ஸ்டுடியோவிலேயே, அவங்களுடைய ஸ்டுடியோவிலேயே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுதான் முதல்ல வருது. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுடைய ஸ்டார்டிங் வந்து அனிருத்தும் டிஆர் வர்றாங்க. அதில் வந்து ரஜினி வந்து இடையில வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சில சீன்ஸும் வச்சுருக்கிறாங்க. அது கேட்குறப்பே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது ஏதோ ஒரு 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 வைப்பான ஒரு சாங். அதுதான் முதல்ல அந்த சாங் வரப்போகுது. அநேகமாக இந்த மாதம் வரப்போகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனை வந்து ஒரு 40 நாள் 50 நாளைக்குள்ளே ஆரம்பிப்போம். முதல்ல ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆடியோ லான்ச்சு, வரிசையாக ஒவ்வொன்றா செய்கிறப்ப ஒரு 10 நாள் 15 நாள் கேப் கொடுத்து போகிறப்ப கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறப்போ கரெக்டாக வந்து நிற்கும் அப்படின்னு அங்கே ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முதலில் வர்றது வந்து ஒரு சிங்கிளா, அது கிளிம்ஸா, வீடியோவா, இல்லை ஒரு ப்ரொமோ சாங்கா அப்படின்னு தெரியாது. அது படத்தில் வருதா இல்லைனாலும் ஒரு சாங் ஒன்று வருது. அது வந்து ஒரு வைபான ஒரு சாங் வந்து படத்துக்கு முதலில் இறக்கக்கூடிய ப்ரொமோஷனில் அந்த தான் வரப்போகுது. அதை தொடர்ந்து அப்படியே அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ், ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக அவங்க ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. படம் பிஸ்னஸ்ன்னு பார்க்குறப்ப போட்டி போட்டு கொண்டு ஓடிடி நிறுவனங்கள் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையிலையும் தாண்டி ஒரு பெரிய விலை கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. என்ன ரீசனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சன் பிக்சர்ஸ், லோகேஷ், ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, அமீர் கான், இந்த ஒரு பெரிய காம்போ. இந்த காம்போ வந்து சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை எப்படி வந்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. லோகேஷ் சமீபத்தில் ஒரு பெரிய விக்ரம் மாதிரி லியோங்கிற மாதிரி ஹிட்டு கொடுத்த ஒரு டேரக்டர், யங் டேரக்டர், அவருக்கு ஒரு மார்க்கெட்டு, அனிருத்தோடைய மியூசிக், இதெல்லாம் பார்த்து ஒரு ஓடிடி நிறுவனங்கள் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸும் போட்டி போட்டு கொண்டு பேசி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அப்போ ஓடிடி பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. படத்தை வந்து அவங்க ஒரு எப்பயும் போல் ஒரு பேன் இண்டியாங்கிற மாதிரி 4 லாங்குவேஜில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளங்கிற ஒரு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் வந்திருக்கு. படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரஜினிகாந்த் பார்த்துட்டு ரொம்ப பிரமித்து போய் வந்து லோகேஷை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லியிருக்காரு போல. படம் நான் நினச்சதை விட ரொம்ப கிராண்டியராக படம் வந்திருக்கு, பரபரப்பாக இருக்குது அப்படின்ற. ரெண்டாவது ஒரு விஷயம், ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தாமல் வேலை ஆகிருக்கிறார் லோகேஷை பொறுத்து. ஆல்ரெடி கூலி படத்தோட நடந்தப்போ தான் நமக்கு தெரியும் ஒரு இன்சிடென்ட் நடந்தவர் ரொம்ப முடியாமல் போய் இங்கே வந்து வச்சாங்களோ. அதற்கு பிறகு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அவரை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டார். ஏன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஷாட்ஸ்லாம் கூட அவர் நடிச்சிருந்தார் முதல்ல. அதெல்லாம் கூட கொஞ்சம் போகிற அதுக்கு பிறகு அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இப்போ நாங்கள் அந்த இன்சிடென்ட் இருந்தப்போ ஒரு பொருளை கழிப்பு விட்டாங்க பார்த்தீங்களா? அது
கூலிங்கிற பேர் வந்து சென்டிமெண்ட்டாக சரியில்லை. ஆமாம். கூலி படம் வந்து அமிதாப் பச்சன் நடிக்கிறப்ப தான் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. கூலி படத்தை சரத்குமார் தமிழ் படத்தில் நடிக்கிறப்ப தான் ஒரு பெரிய அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் அதே மாதிரி ரஜினிக்கு நடந்துருச்சு அப்படின்னு கூலி டைட்டில் மாற்றிக்கிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. போய் அன்ட்டு படத்தை கடன்னு முடிச்சிட்டாப்புல. முடிச்சு நல்ல ஒரு கேட்ட உபேந்திரா கூட அந்த படத்தில் இருக்கிறாங்க. உபேந்திரா தெலுங்கு கன்னடம் உபேந்திரா மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு. சத்யராஜ் இருக்கிறாரு. ஒரு பெரும் ஸ்டார் காஸ்ட். படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா தரப்புலையும் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை பார்த்துருச்சு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களாம் சொன்னாங்களே இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக அந்த பேர் சரியில்லைன்னப்போ தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு பெரிய லாபகரமான நோக்கி பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்கல்ல சார் படம். இல்லை சென்டிமெண்ட்டான படம் ப்ரொடக்ஷனில் சொல்கிறேன். அந்த கூலிங்கிற டைட்டில்லாம் சென்டிமெண்ட் பிரச்சனை. படத்துக்கு சென்டிமெண்ட் இல்லையே. படம் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகி டேபிள் ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கேன். அதுதான் சொன்னேன் நான். அது வந்து படத்துக்கு நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு சென்டிமெண்ட் இல்லை. கூலிங்கிற பேரில் தான் அமிதாப் நடித்தார், கூலிங்கிற பேர் சரத்குமார் நடித்தார், அந்த சென்டிமெண்ட்டை தான் சொன்னாங்களே ஒழிய ஒரு ஒரிஜினலாகவே படம் வந்து ஆரம்பிச்சிலேருந்து நல்ல ஒரு வைப்பில் தான் போயிட்டு இருக்கு. நல்ல பெரிய பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஆடியோ வந்த பிறகு இன்னும் எதிர்பார்ப்பு எகிற போகுது. ஆடியோவுமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது படத்துக்கு நாளுக்கு நாள் இந்த படத்துக்கு ஒரு ஒரு எக்ஸ்பிரேஷன் கூடி தான் போகுது. அனிருத்தில் வந்து இதில் ஒரு பிட் சாங் பாடியிருந்தார். அதுவே பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸ்டேஜில் போயிட்டு அந்த பவர் ஹவுஸில் அந்த அரங்கம் அதிரிட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இல்லை அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்குன்னு தனியாக ஒரு பண்ணுறாரு. எல்லா மியூசிக் டேரக்டரையும் எல்லா டேரக்டரையோடையும் சேர்ந்து பண்ணுறதை விட லோகேஷ் கூட பண்ணுறப்போ அது தனி ஒரு எஃபெக்டாக இருக்குது. அதோட சூப்பர் ரஜினிகாந்துக்கு பண்ணுறது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறாரு. அவருடைய அந்த பல்ஸை பிடிச்சார். ரஜினி ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டேரக்டரில் ஒருத்தர் இருக்கார். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி ஒரு வைப்பை கொண்டு வந்துடுறாருல. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப சும்மா நடந்து வர்றதுக்கு அனிருத் மியூசிக்கோடு நடந்து வர்றதுக்கு எப்படி இருக்குது, அது அந்த ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணி விட்டுறாருல உங்களுக்கு. அது வந்து இந்த படத்தில் ஸ்பெஷலாகவே பண்ணியிருப்பார் கண்டிப்பாாக. ரஜினிக்காகவே தனி லிரிக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறாரு சார் இவர் அனிருத். இந்த மாதிரி பஞ்சு அந்த மாதிரி பேசிக்காக சிறு வயதிலிருந்து ரஜினிகாந்தை பார்த்து வளர்ந்தவர். ஒரு பிரம்மாண்டமாக பார்த்து வளர்ந்தவர். அவர் பர்சனலாக அந்த ஃபீல் இருக்கும்ல. இப்போ நீங்கள் வெளியே மியூசிக் டேரக்டராக இருக்காரு, இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க மியூசிக் டேரக்டர் சொந்த மச்சனுடைய பையன். அப்போ சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த பையன். ரஜினிகாந்தே ஒரு முறை சொன்னார், மன்னன் ஷூட்டிங் டைமில் கையில் தூக்கிட்டு வந்தார் என் மச்சான் அப்படின்னு. அப்படி சிறு வயதுலேருந்து ஒரு நம்ம குடும்பத்திலே ஒருத்தரை நீங்கள் பிரம்மாண்டமாக பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க ஒருத்தரை ஆளுமையை. அவங்களுக்கு கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப நம்மளை அறியாமலேயே அதை வந்து ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கிறோம்ல. நம்ம பார்த்து ரசித்த ஒரு விஷயத்தை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம அதை ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும், புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதை தொடர்ந்து பண்ணுறாரு. அதில் கரெக்டாக ஒர்க் அவுட்டாகவும் ஆகுது அவருக்கு. அது ஒரு அரியாசனத்தில் ரஜினி அந்த குழந்தையா இருக்கும்போது அனிருத் உட்கார வச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அது முத்துப்பட ஷூட்டிங். அது முத்துப்பட ஷூட்டிங் டைமில் கூட்டு போயிருக்கப்ப அந்த முத்துப்படத்தில் வந்து அந்த மீனா வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த அரியணை ஆமாம், அந்த நாடகம் நடக்கும். அந்த நாடகத்தில் மீனா நடிப்பாங்க. ஒரு சீன் இருக்கும் அதில். அந்த ஷூட்டிங் பிரேக்கில் இவரை உட்கார வச்சு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பையன். ஆனால் சென்டிமெண்ட்டாக இன்றைக்கி அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இல்லை சார். ரஜினி ஒரு பெரிய இது கொடுத்துட்டாரு அவருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. அவருடைய பேக்கப் பெரிய பேக்கப், நிறைய சப்போர்ட்டும் பண்ணுறாரு. ஆனால் அது சரியாக பயன்படுத்திட்டார். இது ஒரு திறமை இல்லாத நபராக திறமை இல்லாமல் யாரையும் வர முடியாது சொல்கிறேன் நான். அது மாதிரி நீங்கள் உள்ளே வர்றதை விட ஈஸியாக இருக்கலாம். அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு திறமை மட்டும்தான் ஆகணும். அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறார். நீங்கள் ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டும் விக்ரம்லாம் போட்டு பின்னி எடுத்துக்கிறாரு. அப்போ வந்து எல்லாருக்கும் சரியாக பண்ணால் தானே ஒரு விஷயம் படம் நிற்க முடியும். அதுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டார். இந்த பல்ஸ் பிடிச்சிட்டார். இளைஞர்களுடைய அந்த பல்ஸை கரெக்டாக பிடிச்சிருக்கிறாரு. பல விமர்சனங்கள் இருக்குது, அது இறைச்சலாக இருக்குது, அங்கே இருந்து காப்பி இங்கே இருந்து காப்பி அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் அது தேட்டரில் அந்த பாட்டுக்கு ஒரு வைப் ஆகலை. அதுதான் எனக்கு தேவை. ஒரு படம்ங்கிறது பொழுதுபோக்கு. இந்த பொழுதுபோக்கில் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா உங்களை அறியாமல் பாடணும், உங்களை அறியாமல் ஆடணும், உங்களை அறியாமல் சிரிக்கணும், உங்களை அறியாமல் அழுகணும். அந்த மேஜிக்கை செய்கிறார்ல அனிருத். அது எங்கேருந்து எடுக்காருன்னு நமக்கு தேவையில்லை, நமக்கு தெரியாதுல்ல. ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு ஜிங்கிள் சாங் வந்து எடுக்கிறாரு, ஒரு அரேபியன் சாங் வந்து எடுக்கிறாரு, நமக்கு தெரியாதே. ஆனால் நமக்கு அது புதுசாக இருக்குல்ல. அதே கரெக்டாக அங்கே எங்கே தான் எடுத்துக்கு வந்து போட்டு கரெக்டாக பண்ணிடுறாப்புல. அது ஒரு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது இந்த படம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமான காரணம் எல்லாம் சொல்கிறதுனா லோகேஷ் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. பழைய ரஜினி சாருடைய வர்ற லுக் எல்லாமே அந்த தளபதி படத்தில் ரஜினி எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சன்லைட்டில் வந்து ரஜினியை காட்டுவாங்க பயங்கரமாக. அதுக்காகவே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிலாம் எடுத்தாங்க அந்த சன்லைட்டுக்காக. அதே சீன் இதுலேயும் வரும்போது பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே பழைய ரஜினி பார்த்துட்டோமே நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இல்லை, அந்த ஒரு ஸ்டில் வந்து தளபதியில் பயங்கர ஃபேமஸ். இன்றைக்கி அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா டீ கடை, முடிவெட்டுற கடை, ஆட்டோவுக்கு பின்னாடி ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ப்ரொஃபைலில் ஒரு சன்செட்டில் திரும்பி நிற்பார்.
அந்த அந்த ஒரு இது வந்து பயங்கர ஃபேமஸ். அதில் அவர் பேரும் சூர்யா அதுக்கு ஆமாம், அந்த சூர்யா பின்னாடி அந்த சூர்யா வந்து உதயமாகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி பெரிய டெக்னாலஜிலாம் இல்லாத காலங்களில் எடுக்கப்பட்ட ஃபிலிமில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டில். அது வந்து பயங்கர ஃபேமஸான ஸ்டில்லு. அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு பீச் ஓரமாக நிற்கிறாரு, திரும்பி ப்ரொஃபைலில் பார்க்குறாரு, ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி ஒன்று விட்டாங்க. அதுவே ஒரு பெரிய படத்துக்கு ஒரு வைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து பழைய விஷயங்கள் சில விஷயங்கள் உள்ளே இருக்கும், அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறதாக கூட ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தில் அமீர் கான் வந்து அவருடைய தாரா ஜமீன் பார்ல வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் லோகேஷ் கூட உட்காந்து படம் பண்ணப்போ எனக்கே ஒரு நல்ல டேலண்டான இருக்காருன்னு சொல்லி அவருக்கு கூலி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு, தனியாக உட்காந்துட்டாங்க. இல்லை, 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க, ஹிந்தி படம் ஒன்று பண்ணுறாங்க. லோகேஷும் அமீர் கானும் ஹிந்தி படம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆரம்பிக்க போகிறார். கைதிட்டு முடிச்சோடனே அடுத்த ப்ராஜெக்ட் அதுதான். அப்படிக்கும் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்கல்ல. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறதுக்காக போனப்பட்டவர் இவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம், ஒரு ஹிந்தி படம் பண்ணுவோம்னு அப்படி தான் கிடைச்சது. ஓகே, படம் லட்டு தின்னு ஆசையாங்கிற மாதிரி ஹிந்தி பட வாய்ப்புகள் தானாக வருது. அது அமீர் கான் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டோட வருதுங்கும் போது அவர் சேர்ந்து பண்ணுறாரு. உண்மையிலேயே வந்து ஒரு ஹிந்தி நடிகர் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ பண்ணியிருந்தாலும் கூட அவர் நடித்த ஒரு படத்துக்காக ப்ரொமோஷன் போராட்டங்கள்லாம் பண்ணுறது உண்மையிலே பெரிய விஷயம். அதான் ஏன்னா அவர் படத்தோட ப்ரொமோஷன் இந்த படத்தை பற்றி பேசுறது அது பெரிய ஒரு விஷயம். அது யாரும் பண்ண மாட்டாங்க, அது கரெக்டாக அவர் பண்ணுறது. ஆனால் இவர் பேசினா இன்னும் இந்தியா ஃபுல்லாக போய் ரீச் ஆகலாம். அது அமீர் கானுக்கு இன்னைக்கு அமீர் கானை இந்தியாவில் தெரியாத நடிகை ஆளே கிடையாது. இல்லைங்க, யார் ஒரு பான் இண்டியா ஸ்டார், எல்லா இடத்துக்கும் போயாச்சு. தமிழ்நாடு கூட ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அவர் போய் ஒரு படத்தை வந்து பேசுறதுங்கிறது வந்து அது பெரிய ப்ரொமோஷன், ஒரு பெரிய பப்ளிசிட்டி. அது அதே மாதிரி நாகார்ஜுனாவும் இன்னொரு படம் இன்டர்வியூவில் குபேரா தான் நினைக்கிறேன், அந்த இன்டர்வியூவில் போயிட்டு லோகேஷ் கனகராஜோட ஒர்க்கை பார்த்து நான் நிஜமாவே பார்க்கறதுக்கு மிரண்டுட்டேன், சூப்பராக இருக்குது, செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அங்கே தனியாக வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கார் நாகார்ஜுனா. நாகார்ஜுனா பொறுத்த வரைக்கும் வந்து அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஓரளவுக்கு அறியப்பட்ட முகம். அடையாறில் தான் என் வீடு நிறைய அவன் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழில் நமக்கு நிறையா தெரியும், ரச்சகன் மாதிரி பண்ணாங்க, இதே தெரியாத மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம நெருங்கிய தொடர்பு, தமிழ்நாட்டு கூட நெருங்கிய தொடர்பு. அந்த ஒரு காலத்தில் தெலுங்கு நடிகர்கள் பூராமே இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் தானே இருந்தாங்க. பெரும்பாலும் பாண்டி பஜாரில் போனீங்கன்னு வச்சுங்க, ஃபுல்லாக தெலுங்கு மெஸ்ஸாக இருக்கும், தெலுங்கு சினிமா கம்பெனியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் தெலுங்கு ஆட்கள் உட்காந்து தெலுங்கு சினிமா பேப்பர், சினிமா மேகசின்ஸ் படிச்சுக்கிட்டு அப்படின்னு ஆந்திராவில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஒரு காலத்தில். தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருந்தாங்க. தெலுங்கு நடிகர்களுமே இங்கே தான் இருந்தாங்க. அப்போ எல்லா படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே இங்கே தான் போயிட்டு இருந்துச்சு. ஜெமினி ஸ்டுடியோ, ஏவிஎம், அந்த மாதிரி ஏவிஎம்குள்ளே போனீங்கன்னா வரிசையாக ரூமாக இருக்கும், எடிட்டிங் ரூம். ஒரு எடிட்டிங் ரூமில் மலையாள படம் ஓடிட்டு இருக்கும். மலையாள எடிட்டரே இருப்பார், செங்குடின்னு இருப்பார், ஒருத்தர் ராமலிங்கம் இருப்பார். இந்த பக்கம் போனால் வரிசையாக ஒவ்வொரு எடிட்டராக இருப்பார், ரூமாக இருக்கும் ஒவ்வொரு அப்போ எல்லா படத்தினுடைய ஹப்பா வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அப்போ இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு சென்னை தெரியும். சென்னையில் அன்னைக்கு பெரிய பிரபலமாக இருந்த நடிகர் எல்லாமே தெரியும். அப்போ இருந்த சூப்பர் ஸ்டார், இப்போ சூப்பர் ஸ்டார் அவராக தான் இருக்காரு. அப்படிங்கும் போது அவர்களுக்கு ஒரு பிரமிப்பு தான். நம்ம சின்ன வயசுல பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அது ஒரு பிரமிப்பு இருக்கும்ல. அது இதுவும் இல்லாமல் இந்த படம், அந்த கூலி படம் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து ரஜினி அவர்களை அடுத்த படம் பண்ண சொல்லி பல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அப்ரோச் பண்ணுறதா சொல்கிறாங்களே. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, அவரை வச்சா ஒரு பெரிய லாபகரமாக கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அப்படிங்கும்போது தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பல தயாரிப்பாளர்கள் பண்ணுறாங்க, சன் பிக்சர்ஸு கேட்குறாங்க, வேல்ஸ் கேட்குறாங்க, பலரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் இது வரைக்கும் ஒன்றும் இந்த படத்தில் ஜெயர் 2 முடித்த பிறகு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிலாக்ஸாக இருக்கார். ஓகே, இந்த படம் வந்து பிஸ்னஸை பற்றி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து திரும்பவும் அந்த பழைய கூலி, பழைய ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்குன்னு கூட சொல்லியிருக்கீங்க. இல்லை எல்சியூ இருக்கா சார் இதில்? எல்சியூ இருக்கிறதுல வாய்ப்பு இல்லை. இந்த படத்தில் இருக்காது. கைதிட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் கிடையாது, எல்சியூ அப்போ கிடையாது. இது லோகேஷ் படமாக இருக்குமா, ரஜினிகாந்த் படமாக இருக்குமா? அது ரஜினிகாந்த் படத்தில், லோகேஷ் படத்தில் ரஜினிகாந்த் இருப்பார். இப்போ உள்ள லோகேஷ் படத்தில் பழைய ரஜினிகாந்தே கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த படத்தில் நிறைய அடிக்கடி அந்த வாட்ச் சீக்வன்ஸே காமிச்சிக்கிட்டே இருக்காங்க, அந்த டைமண்ட் சீக்வன்ஸு. அனிருத் பாடும்போது கூட ஷர்ட்டில் ஃபுல்லாக அந்த வாட்ச், டிஷர்ட் அதெல்லாம் தொடர்ந்து ஹைலைட் பண்ணிட்டு கோல்டு ஸ்மக்லரை பற்றின ஒரு கதை அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பல பேர் ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய ஒரு தல்வல்னு கூட சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஒரு பெரிய ஒரு ஹார்பரில் அப்படி ஒரு கோல்டு ஸ்மக்கிள் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள கேங்கு அதை எப்படி இது பண்ணுறாங்கிற ஒரு கதை. ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த ஒரு படம்ன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த கதை ஏறக்குறைய அதே மாதிரியான கதை தான். அது பார்க்குறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகுது. லோகேஷ் கனகராஜ் ஹாப்பியா படம்லாம் பார்த்து என்ன மாதிரியான இதுவெல்லாம் வருது? ஏன் அவரே பார்த்து பாராட்டி கட்டி தள்ளிவிட்டாருன்றாங்க. இதுக்கு மேலே ஹைப் ஏறினா இருக்குது. அதுவே பெரிய வெற்றி இல்லையா அவங்களுக்கு? ஒரு ஹீரோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம். அவர் இவ்வளோ படம் பண்ணி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. அவரை திருப்திப்படுத்தாமல் அவருக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பார். அந்த படம் நல்லா இருக்க போய் தான் கெஸ்ட் பண்ணியிருப்பார்.
உண்மையிலே எல்லாருக்கும் ஹாப்பி. பிஸ்னஸ் வைஸாக ப்ரொடியூசருக்கும் பெரிய ஹாப்பி, எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய ஹாப்பி தான். சரி, அப்போ ரசிகர்கள் எதிர்பார்த்தது வீண் போகாது கண்டிப்பாக. ஏன்னா கூலி திரைப்படம் ஆரம்பத்து காலத்திலேருந்தே இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு 1% குறையாமல் போயிட்டு அதுக்கு தான் கேட்குறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு திருப்திகரமான படமாக இருக்கும் என்று நம்பிக்கை இருக்குது. காத்திருப்போம். ஓகே சார். அப்போ ஜெயிலர் 2 எப்போ சார்? ஜெயிலர் 2 இப்போ போயிட்டாங்களே, நேற்று கூட பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டில் கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஷெட்யூல் போயிட்டாரு. கடற்கடன்னு முடிச்சுவார் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய புது ஆட்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க சொல்கிறேன். நாகார்ஜுனா திரும்ப சந்தானம் வந்துருக்காரு. சந்தானம் உள்ள வந்து. ஆமாம், நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வர்றாங்க. படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதேமாதிரி அதை சீக்கிரம் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. அதுக்காக இந்த படம் சீக்கிரம் முடிக்க போகிறாரு. நெல்சனும் படத்தில் நடிக்க போகிறார். இதுலையா? இல்லை, அந்த சிம்பு படத்தில், எஸ்டிஆர் சிம்பு வடசென்னையில் அந்த படத்தில் நடிக்க போகிறாரு. அதனால் இந்த படம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வேலையை நடந்துருக்கா. 2வது ஷெட்யூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உள்ள ஷாருக் கான் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன கேமியோ மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா, தான் கேட்குறேன். அது ஒரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேசுகிறாங்க. அது ஷாருக் கானா அது யாருன்னு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. மற்ற ஸ்டார்லாம் இருக்காங்க, ஜெயிலரில் இருந்த மற்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ கண்டிப்பாக அதில் பாலையா வேறு இருக்காரு. நான் அவரோட பெரிய பிக் ஃபேன், அதனால தான் சொன்னேன் நான். அவருக்காகவும் பாலையா பண்ணுற சேட்டைலாம் சமீபத்தில் பார்த்தீங்களா வீடியோ? வாட்டர் பாட்டிலில் வாய் எடுக்காமல் குடிக்கிறாரு, முட்டாயை தூக்கி போட்டு சாப்பிட்றாரு, பிஸ்கட்டை இந்த பக்கம் போட்டு சாப்பிட்றாரு, மேடையிலே எல்லாமே. அது ஃபோன் அப்படி சுற்றி பயங்கர. ஆனால் அவர் வந்து நம்ம உண்மையிலே நான் பார்த்தேன், ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு, சுற்றி ஆள் இருக்காங்க, எதை பற்றி சிந்திக்கல. தான் பிடிச்ச விஷயத்த ஒரு இடத்துல செய்கிறார்ல, அதுக்கு ஒரு கெட்ஸ் ஒன்று. 70 வயசு மேலே தானே தெரியல அந்த இதுவெல்லாம். ஆமாம், ஆக்டிவாக இருக்கிறாரு, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாரு, ஜாலியாக இருக்காரு. ஓகே சார். பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமா ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் காமன் ஆடியன்ஸை நிறைய கூலியை பற்றி கேட்குறாங்க. அதனால தான் நான் பார்க்குற இடங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டீட்டெயில் கிடைக்குமோ நம்மளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது சார். கண்டிப்பாக கூலி படம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஓகே சார், அதில் இது ஒரு பகுதியாக இருக்கும். நன்றி.